ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் ஆன்லைனில் நீங்கள் கிட்ஸ் கலரிங் புக் கிரியேஷன் மூலமாக பிசிவ் இன்கம் ஒன்று ஜெனரேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நான் இது சம்மந்தமாக தனியான வீடியோஸ் போட்டுக்கேன், செக் பண்ணி கொடுங்க. நான் இது மெயினாக வந்து அமேசான் ஆனால் வந்து எட்ஸி பார்ப்போம். ஸோ இது வந்து ஸ்ரீலங்காவில் இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு வீடியோக்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னா நீங்கள் அமேசான் கேடிபி தான் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எட்ஸி வந்து நீங்கள் வேர்ல்டோட, அதாவது நீங்கள் இந்தியா வேறு கண்ட்ரீஸில் இருப்பீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. ஆனால் கட்டாயமாக இந்த டிஜிட்டல் வைஸான செல், இப்போ நீங்கள் ஈபேலையும் இதை லிஸ்ட் பண்ணலாம், எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. பட் பிக் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து இது ரெண்டு தான். இதில் நீங்கள் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா சரி. அதே போல் நீங்கள் பாருங்கள், இப்போ அமேசானில் வந்து நீங்கள் இதுக்கு முதல் நான் சொல்கிற இந்த இதை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு முதல் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒன்று நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். என்னென்னா இதில் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் இருக்கும். அதாவது இப்போ இதுக்கு எவ்வளோ மார்க்கெட் ப்ளேஸ் ஒரு மாதத்துக்கு இருக்குன்னு சொன்னால் $96 லட்சம். இப்போ இந்த $96 லட்சம் இருந்து நம்ம ஒரு 1% அல்லது 0.001%னாலும் எங்களால் என்ன செய்யலாம், கவர் பண்ணலாம் நம்ம சரியாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது. ஸோ அது சம்மந்தமான நீங்கள் சரியான ஒரு கைடன்ஸோடு சரியாக நீங்கள் என்ட்ராகுவீங்கன்னா இல்லை தாராளமாக இது பண்ணலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸில் இது பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்டென்ஷனோடு இன்ஸ்டால் பண்ணணும், செல்லர் ஸ்ப்ரிட்னோடு சொல்லி. ஸோ இது ஃப்ரீ தான், பெய்ட் மேட்ருக்கு. நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாக்கள், நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து செய்கிறாக்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இது சம்மந்தமாக நம்ம ஃபியூச்சரில் கோர்ஸ் ஒன்று நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அதில் நான் இது சம்மந்தமாக டீட்டெயிலாக சொல்லுவேன். ஸோ இதில் அமேசான் கேடிபியில் வந்து சில விஷயங்கள், அமேசான் கேடிபி, எட்ஸிக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் இதில் வந்து கலரிங் புக் ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து புக்ஸை செல் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. பாருங்கள், $5,800 $1.49. இதில் வந்து இது ஒரு மாதம் தான் இது லிஸ்ட் பண்ணி. இதை பாருங்கள், $5. இதுக்கு வந்து எவர்பிங்கிற ஒரு டூல்ஸை நீங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது விளங்குமா. அதே மாதிரி இதில் பாருங்கள், $2 1 மந்த் லிஸ்ட் பண்ணிவிட்டு 15 சேல்ஸ் நடந்திருக்கு. இது 22 மாதம் இது லிஸ்ட் பண்ணிவிட்டு 4,500 ரிவ்யூஸாக இப்போ $3.5. நீங்கள் பாருங்கள், இது ஈஸியான 100 கியூட் ஓசியன் அனிமல்ஸ் இதை எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணுறங்கிறத பாருங்களா. ஸோ நம்ம கல்குலேட் பண்ணி பார்ப்போம். ஸோ சேல்ஸே வந்து நம்ம இப்படி பார்ப்போமே, 4,200 சேல்ஸ்ன்னே பார்ப்போம். ஆனால் ரிவ்யூஸ் விட சேல்ஸ் கூட இருக்குது. நான் அதை உங்களுக்கு ரியலாகவே காட்டுறேன். ஸோ $3.5 ஓகே, $3.5 இன்ட்டு 4,000 ஓகே, $14,700. நீங்கள் 300,000 பெருக்கினீங்க என்னோட சொன்னால் உங்களுக்கு ஸ்ரீலங்கன் மணி $44 லட்சம் அவர் இதில் மட்டும் ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. எங்கே நாங்கள் இதில் பார்த்தோம், எட்ஸியில். ஓகே, பட் இதை விட அவருக்கு சேல்ஸ் கூட போகும். ஆனால் 22 மாதம் எடுத்ததுமே இது ஆகலை, 22 மாதம் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒரு மாதத்தில் எப்படி 15 சேல்ஸ் நடந்துச்சு, 16 மாதத்தில் எப்படி 5,000, அதுக்கெல்லாம் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுகள் இருக்குதா. ஓகே, ஸோ அதை நம்ம பார்ப்போம். அதே மாதிரி அமேசானில் வந்து பார்த்தா ஸ்ரீலங்காவில் இருக்க எல்லா கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் இதுதான். ஸோ நீங்கள் எட்ஸினோடு சொன்னால் எட்ஸியில் வந்து இங்கே ஷாப் மேனேஜர் போயிட்டீங்கன்னு சொன்னால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை தான் வருவது. என்னன்னு சொன்னால் இதில் நீங்கள் இந்த கண்ட்ரியில் வந்து ஸ்ரீலங்கா இல்லை. நம்ம இந்த ஸ்டோர் செட்டப் எல்லாமே செய்திருவோம், கண்ட்ரியில் இது இல்லை. ஸோ அதனால தான் எங்களுக்கு அடுத்த ஸ்டெப் போய்கொள்ள இல்லாமல் இருக்குது. ஸோ இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம மற்ற டீட்டெயில்ஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குமா. ஓகே, மற்றபடி நீங்கள் அமேசான் கேடிபி யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ அமேசான் கேடிபியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே நிறைய ப்ராடக்ட் வந்து நீங்கள் சேல் ஆகும். நல்ல மார்க்கெட்டுக்கு பாருங்கள், 2,000 சேல்ஸ் நடந்து பாருங்கள். 76 ரிவ்யூஸ் தான் இவருக்கு வந்திருக்கு. ஆனால் சேல்ஸ் பாருங்கள் 2,000 ஒரு மாதம் நடக்குது. அப்போ 2,000 படி $28 $2,000 படி சில கமிஷன்ஸ்கள் அதுக்கு கட் ஆகும். ஸோ நான் வந்து இதுக்கு $15 அப்படி எடுக்கிறேன்னா ஓகே, நம்ம இவங்களோட ரேட் வந்து $91,000 அவர் ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. ஃபீஸ் வந்து எஃபிஐக்கு $7.62. உங்களுக்கு இந்த சும்மா நீங்கள் போய் அமேசானில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஷோ ஆகாது. இந்த டூலை நீங்கள் எக்ஸ்டென்ஷனை போட்டால் தான் ஒர்க் ஆகுமா. ஸோ இதிலே வந்து இந்த எஃபிஐக்கு எவ்வளோ ரேங்க் போகுது ப்ரைஸ் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும் பாருங்கள். டைமென்ஷன் எப்படி, வெயிட் எப்படி, பேக்கேஜ் டைமென்ஷன், கீவேர்டு எத்தனை இதுக்கு யூஸ் பண்ணிருக்காரு, அது மாதிரி ஒரிஜினல் கீவேர்டு. இதில் வந்து இந்த பிபிசி நோட் இருக்குது, இதை பேஸ் ஆகிச்சு தான் பாருங்கள். சிலாக்களுக்கு பிபிசி வந்து கூடுதலாக இருக்குமா. பிபிசி இங்கே 306, இவர சேலை பாருங்கள் 7,000. இந்த பிபிசியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் கட்டாயமாக. அது 7,000 இதுதான் என்ன ரிவ்யூஸ் தான் 7,000. இப்போ இவருக்கு 76 ரிவ்யூஸுக்கு தான் நான் இப்படி சொல்கிறேன். ஓகே, சில விஷயங்களை தெளிவாக விளங்கிக்கொள்ளுங்க. இவருக்கு 600 ரிவ்யூஸுக்கு 7,000 லாஸ்ட் மந்த் சேல் ஆகிருக்கு. ஸோ இவருக்கு லிஸ்டட் அமௌண்ட் எவ்வளோ, $19. எஃபிஐ ஃபீஸ் வந்து $6, $5,600 $6. அப்போ $6 போனிச்சுன்னா வர்ற $1 $10 டு 7,000 $70,000. ஓகே, அப்போ $70,000 நீங்கள் ஈஸி பண்ணிவிட்டு 70,000 இன்ட்டு
ஒரு புக்குக்கா 70,000 இன்ட்டு 300 உங்கள் நாட்டு காசால் பெருக்கினீங்கன்னா இவ்வளோ 2 கோடி ரூபாய்க்கு மேலே போகுது. ஓகேயா, இது ஒரு மாதம். இது பாருங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில் காட்டுறேன்னு வந்து ஒரு மாதமாக இந்த இருக்குது ஒரு மந்த்துக்குரிய சேல்ஸாக ஒரு மந்த் லாஸ்ட் மந்தில் அவருக்கு சேல் ஆகிருக்கு. அதே மாதிரி இது ஒரு ப்ராடக்டாக இப்படி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு ஆள் லிஸ்ட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு ஏர்னிங்ஸை நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா அந்த 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 ஐடியா வச்சு நம்ம ஏர்னிங்ஸை மல்டிப்ளை பண்ண பார்க்கணுமா சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதையும் நம்ம இதில் பார்த்துக்கொள்வோம். ஸோ இது சம்மந்தமாக நம்ம பார்ப்போம். நான் சில விஷயங்கள் இதில் பார்க்குறேன். இது சம்மந்தமான முழுமையான பிடிஎஃப் வந்து இதில் இருக்குது. இந்த பிடிஎஃப்பில் அண்டர்ஸ்டாண்டிங் கலரிங் பேஜ், பிஸ்னஸ் மாடியூல், மார்க்கெட் ரிசர்ச் அண்ட் நிச் செலெக்ஷன், சர்ச் ஆன் அமேசான், அதே மாதிரி ஐடென்டி, லோ காம்படிஷன் நிச்சஸ், கலரிங் பேஜ் டிசைன் பண்ணுறது, இன்டீரியர் ஃபைல் செட்டப், ஹை கன்வெர்ட்டிங் கவரை கிரியேட் பண்ணுறது, அமேசான் கேடிபி அக்கௌண்ட்டை செட்டப் பண்ணுறது, கலரிங் புக்கை பப்ளிஷ் பண்ணுறது, ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன், இன்சைடர் சீக்ரெட், சக்ஸஸ்ஃபுல், கொமன், பிகினர் மிஸ்டேக், லீகல் காப்பிரைட். இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமாக டைம் லைன், இன்கம், என்ன நாங்கள் ஒர்க் பண்ண போகிற நம்ம கென்வா யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ண போகிறோம், அதுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஆக்ஷன் செக்லிஸ்ட் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கட்டாயமாக இதை ட்ரை பண்ணணும். ஓகே, நீங்கள் இந்த ட்ரை பண்ணுறதுல உங்களுக்கும் சரியான ஒரு ரிசல்ட்ஸ் வரும்னு ஒரு நம்பிக்கை. இதுலேருந்து சரியான ரிசல்ட்ஸ் வரும் தெரிஞ்சால் உங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட்டை நீங்கள் இதில் போடுங்க. இது ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீமாக நீங்கள் ஒன் டைம் தான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் செட்டப் எல்லாம் சரியாக செய்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து அன்லிமிட்டடாக ஜெனரேட் ஆகிட்டே இருக்குமா. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ இதை சரியாக புரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் சரி. ஸோ ஒர்க்கை உங்களுக்கு முழுமையான எஃபர்ட்டை போட்டால் மட்டும்தான் இது வரும். சிம்பிளாக நீங்கள் இது பண்ணுற மாதிரி இல்லை, எல்லாத்தையும் ஒர்க் பண்ணணும், ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி வந்து விளையாட்டு மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிற பிளாட்ஃபார்ம் தான் வந்து கென்வா யூஸ் பண்ணிட்டு நம்ம நிறைய வழிகளில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் இது எல்லாத்தையுமே இதில் சொல்ல போதில்லை. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிடிஎஃப்பில் வந்து எல்லாமே அதை நான் கிளியராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் அதை ஒரு தரம் பார்த்து. ஸோ இந்த பிடிஎஃப்பில் வந்து எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்காக ஒரு பெரிய ஒரு டீட்டெயிலிங்கான ஒரு கான்செப்ட் ஒன்றை வச்சு இல்லை. ஸோ நான் ஒரு இன்ட்ரடக்ஷனோட நான் இப்போ இதில் சொல்ல போகிற விஷயத்தை மட்டும் உள்ளடக்கினதாக இருக்கும். இதில் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக இருக்கும். ஓகே, இதில் ஆக்சஸை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதில் வந்து பிடிஎஃப் வந்து இந்த பிடிஎஃப் மட்டும் இல்லை, நிறைய பிடிஎஃப் இதில் இருக்குது. அந்த மாதிரி இந்த பிடிஎஃப் வந்து பிஎல்ஆர் ரைட்ஸ் உள்ள பிடிஎஃப், அதாவது ப்ரைவேட் லைசன்ஸ். உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃபை வந்து நீங்கள் ரீசேல் பண்ணலாம், இதில் உங்களோட அஃபிலியேட் லிங்க் கட் பண்ணலாம். அதே மாதிரி கிவ் அவேஸ் கொடுக்குறனால நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி ஒரு கான்செப்ட் உள்ள பிடிஎஃப் கலெக்ஷன் தான் இது. ஸோ தேவையானவங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. புது பிடிஎஃப் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி கொள்ளலாமா, அன்லிமிட்டட் யூஸேஜா. ஸோ அதை நீங்கள் கிளியராக பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ அந்த இதை பர்ச்சேஸ் பண்ணுற லிங்கை வந்து நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ அதை பை பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராம் சேனல்லையும் இது பை பண்ணக்கூடிய லிங்கை இங்கே மென்ஷன் பண்ணுறப்போம், பை பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராம் சேனல் லிங்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி கூகுள் வந்துட்டு வெல்ஃபிஜி அகாடமி செலக்ட் பண்ணி உங்களுக்கு சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வரும். இதில் பயோவில் இருக்கும் டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் கண்டெக்ட். அதே மாதிரி யூடியூப் வீடியோவிலையும் பயோவில் இருக்கும். அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் இருக்குது. அதே மாதிரி டிக்டாக் வந்துட்டு டிக்டாக் பயோலையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெக்ட் இருக்கும். கண்டெக்ட் பண்ணுங்கள். இது சம்மந்தமான உங்களுக்கு ஜாயினிங் லிங்க்ஸுகள் நான் தேவைன்னா ஷேர் பண்ணி கொள்கிறேன். ஓகே, ரைட். ஸோ இதுலேருந்து நம்ம கான்செப்ட்டுக்கு போவோம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கென்வாவை யூஸ் பண்ணிவிட்டு கலரிங் பேஜை எப்படி செட்டப் பண்ணுறங்கிற பேசிக்கான சில விஷயங்களை சொல்கிறேன். அந்த பிடிஎஃப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா இந்த வீடியோட கம்பேர் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை தேடுங்களா. ஓகே, நான் சில விஷயங்களை லிமிட்டட் பண்ணி தான் இது பண்ண சொல்கிறேன். இந்த வீடியோ நான் பெருசாக கிரியேட் பண்ணிக்கல, இது ஒரு கோர்ஸும் இல்லை. அப்போ அதனால் என்னால் முடியுமான அளவுக்கு நான் இது பண்ணுறேன்னு சொல்லுறாங்க. ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் எவ்வளோ ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். அதை விட நீங்கள் தேடி படிக்கொள்ளணுமா. தேடி படிக்கும்போது நிறைய விஷயங்கள் சேலஞ்சிங்காக வரும். அதை ஃபேஸ் பண்ணுங்க. சேலஞ்சை ஃபேஸ் பண்ணால் தான் நீங்கள் ரிச் ஆகலாமே தவிர அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரே லெவலுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குமா. ஸோ அதை நீங்கள் இது பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ரைட். ஓகே, இப்போ கென்வாக்கு வந்துடும். கென்வா ஃப்ரீ ஆப்ஷன்லேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெய்டுக்கு மாறுங்க. ஒரு மாதம் நீங்கள் அன்லிமிட்டடாக 12 மாதத்துக்கு வாங்குறது. இந்த ப்ரோக்கர் நீங்கள் எப்படினாலும் யூஸ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் ப்ரோக்கரை விட எனக்கு மற்றது பிரச்சனை இல்லை. அண்ட் வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணுங்கள். ஒரு மாதம் $5 $10 ஒரு அமௌண்ட் தான் வரப்போகுது. ஸோ அதை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கட்டத்தில். இப்போ நீங்கள் பாருங்களேன், ஒரு பிளாட்ஃபார்ம்லேயே ஒரு ஆள் வந்து கோடிக்கணக்கில் மாதத்தில் ஏர்ன் பண்ணுறாருன்னா அவருக்கு இதுக்கு ஒரு $10 கொடுக்குறதுல இந்த ஒரு இதுவும் இல்லை. ஓகே, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதா. இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் லேர்ன் பண்ணிட்டேன்னு சொன்னால் அதை யூஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் என்னென்ன வழிகள்லாம் லீகலாக மணி மேக் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான் இதுலேயும். ஸோ அதை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிக்கொள்ளணும்.
ஸோ நம்ம கன்செப்ட்டுக்குள்ள போவோம். இப்போ நீங்கள் இதுக்கு $10 பே பண்ணணும்னு சொன்னால் அது எப்படி சார் பே பண்ணுறேன், எப்படி இது பண்ணுறங்கிறத நீங்கள் யோசிச்சிங்கன்னா நாங்கள் அதுக்கு தான் அதுலேருந்து ஆன்லைனில் நீங்கள் மணி மேக் பண்ணணும். ஸோ அந்த கன்செப்ட்டில் நாங்கள் ஒரு கிளாஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். இதில் வந்து ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணதுமே அங்கே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த ஜாப்ஸ் எடுத்து நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது தானே. ஸோ இங்கே நாங்கள் ஒரு ப்ராப்பரான கைடன்ஸை டெடிகேஷனோடு நீங்கள் கன்சிஸ்டண்டாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கட்டாயமாக இது உங்களுக்கு இதாகும். ஒரு ஓவர் நைட்டில் ரீச் ஆகிறது ஷார்ட் கட் மெத்தட் இந்த கரண்டிஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி இல்லாமல் நீங்கள் ரியலாக பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா சரி. நான் ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங்ஸை நான் காட்ட பாருங்கள். பிகினர்ஸுக்கு ஏற்ற மாதிரி யாரெல்லாம் பொறுமையோடு இதில் ஃபேஸ் பண்ணுறது தயாரிக்கிறீங்க எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாகும். நீங்கள் லக்கும் இல்லை ஃபேக்கும் இல்லை, சரியான கைடன்ஸ் உங்களுக்கு நீங்கள் சரியான ரிசல்ட்ஸ் எடுத்தீங்கன்னா சரி. ஹவுஸ் ஒய்ஃப் அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கிறார்கள், அதே மாதிரி படிப்பில் ஒரு நாலேஜ் இல்லார்கள், அதே மாதிரி இங்கிலீஷ் தெரியாதார்கள், இப்படி நிறைய பேர் ஏர்ன் பண்ணுறாங்க. அப்போ அவங்கெல்லாம் முடியும்னு ஒரு சொன்னால் இவங்களாம் இது வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணால் சரி. சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்கள் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சரி. ஏன்னா உங்களுக்கு பார்க்கும்போது 0.01 உங்களுக்கு $600 மட்டும் ஜாப்ஸ் வரும். அந்த ஜாப்ஸை நீங்கள் சரியாக ஃபேஸ் பண்ணிங்கன்னா சரி. இந்த டேட்டா என்ட்ரிலாம் ஒன்றுமே இல்லை, கெப்ஷா இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணுறது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு $5, இதுக்கு $5 $10 ஒரு நாள். உங்களால் ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் 2 நாளே ஃபுல்லாக இருந்தால் சரி. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க சார் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து பண்ணால் $2 தான் வரும். ஒரு நாள் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணுறதுல ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த ட்ரிக்ஸை சரியாக யூஸ் பண்ணிங்கன்னா சரி. ஒரு மாதத்தில் 4 கிலோ வரும். 4 கிலோமீட்டர் ஒரு நாளை ஃபுல்லாக எடுத்து டேட்டா என்ட்ரியில் சில ஆட்கள் யூஸ் பண்ணுறாங்க. அவனோட மாதம் அவனோட ஒரு தேவைக்கு பூர்த்தி செய்கிறாங்க. ஏன்னா மற்ற நாள்லாம் அவனோட வேறு வேலையெல்லாம் செய்கிறாங்க. இது வந்து என்னென்னா நம்ம ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். இப்போ மற்ற ஜாப்ஸுக்கெல்லாம் அங்கே காப்பி பேஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு பெண்டிங்கில் இருக்கும், அது பே பண்ணுவானோ ரிஜெக்ட் பண்ணுவானோ அதை நம்ம இது பண்ணணும். ஆனால் அந்த டைப்பிங்க்கு வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்குள்ள டைப் பண்ணக்குள்ள எனக்கு சொல்லணும். சில ஆட்கள் வந்து ஸ்க்ரீனை பார்த்து கீபோர்டை பார்க்காம டைப் பண்ணுற ஆட்கள் அவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் மெத்தட் தான் இது. ஓகே, நீங்கள் தான் சரியாக அதை யூஸ் பண்ண பார்க்கணுமா. இதில் பிகினர் ஃப்ரெண்ட்லி மொபைல்லே ஒர்க் பண்ணலாம். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. சரியான எஃபர்ட்டை கன்சிஸ்டண்டாக நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் சரியா. ஓகே ரைட். இதில் வந்து டிகிரியோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதுவுமே தேவையில்லையா. நீங்கள் மொபைல் இருந்தாலே சரி. அண்ட் வந்து எந்த காலநிலையிலையும் வீட்டுக்கு இருந்தே மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ் உருவாக்கி தரது வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். அதில் இந்த ஆன்லைன் மணி மேக்கிங். ஸோ இந்த ஆன்லைன் மணி மேக்கிங்கை நீங்கள் சரியான எஃபர்ட்டை போட்டு சரியாக உருவாக்கி எடுப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லைஃப் லாங் வந்து சரியான ஹெல்ப் பண்ணும். உங்களை வேறு இடத்துல போய் நான் நிறைய விஷயங்களை நானே ஸ்டார்ட்டில் வரப்போக்குள்ள இந்த டாஸ்க் பண்ணுறது, சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது, அட்வர்டைஸ்மெண்ட் இப்படி தான் நான் என்டர் ஆகினேன். பட் வந்து நீங்கள் என்டர் ஆகணும் அப்படி தான். ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் நல்ல ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட் இல்லாதாக்கள், நாலேஜ் இல்லாத இப்படி தான் நீங்கள் என்டர் ஆகணும். நீங்கள் அதை வச்சு அடுத்தடுத்து யோசிக்கணும். நான் $1 ஏர்ன் பண்ணேன், இது எப்படி $5 ஆகலாம், $5 ஏர்ன் பண்ணி இதை வச்சு எப்படி $10. இப்போ இதில் நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க. இதை யூஸ் பண்ணிட்டு கிளாஸ் இருந்தால் நான் உங்களுக்கு கிளாஸ் இங்கே ஒரு நாளைக்கு 10,000 15,000 20,000 அப்படி ஏர்ன் பண்ணுறேன். இது நான் இதால் தான் ஏர்ன் பண்ணேன், இதை படித்து தான் ஏர்ன் பண்ணேன். இப்போ படித்ததால தான் இதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு திறமை வந்துச்சு. அதை வந்து நான் மணி மேக் பண்ண பார்த்தேன். அப்படி நீங்களும் யோசிக்கணும். ஒவ்வொரு அமௌண்ட் மாதிரி அடுத்தடுத்து நான் எப்படி போகிறேங்கிறது நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கணும். பட் வந்து நம்ம 12 டைப் ஆஃப் வெப்சைட் படிக்கிறோம். 12 வெப்சைட்டும் உங்களுக்கு ஏதோ ஒரு நாலேஜ் ஒன்று தரும். ஓகே, ஒரே வெப்சைட்டில் தான் நிறைய பிள்ளைகள் ஏர்ன் பண்ணணும். நான் ப்ரூஃபை காட்டணும். அப்போ நாங்கள் ஒரே வெப்சைட் 15,000 கிளாஸ் ஃபீஸ் எடுக்கிறோம், ஒரே வெப்சைட்டை படிப்பிக்கலாம். அப்படி இல்லையா, நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் ரீடாக படிக்கக்குள்ள விளங்க. ஸோ இதில் வந்து 5 வருஷமாக நாங்கள் 5+ வருஷமாக பிஸ்னஸில் இருக்கிறோம். யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப், கவர்மெண்ட், ப்ரைவேட் ஒர்க்கர்ஸ், வேர்ல்டு வைடாக நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி. ஓகே, நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி அந்த ஏர்னிங்ஸை நான் காட்டுறோம் பாருங்கள். 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைட் பண்ணுறோம். 2800க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரூஃப்ஸ் இருக்குது. எல்லாம் மொபைல் ஃப்ரெண்ட்லி மெத்தட் தானே. நீங்கள் 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், அதாவது ஒரு கான்செப்ட் தான் காப்பி பேஸ்ட் பண்ணுறது. அதை வந்து நம்ம 6 டைப்பாக செய்கிறோம். 3 இங்கிலீஷ் வெப்சைட், 3 ரஷ்யன் வெப்சைட். அதில் ஏர்ன் பண்ண நான் லாஸ்ட் அவுட் ஆஃப் ப்ரூஃப். இந்த ப்ரூஃப் வந்து அந்த மெத்தடில் ரஷ்யன் வெப்சைட்டில் இந்த பிள்ளை வந்து ஹையர் லெவல் ரீச் பண்ணியிருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் தான் அது. ஓகே, இந்த இன்கம் கிடைக்கும். அண்ட் வந்து 2 டேட்டா கலெக்ஷன், 2 ஏஐ மணி மேக்கிங். இமேஜை மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு ஏஐ இமேஜ் அதிலேயே மணி மேக் பண்ணலாம். ஃப்ரீலான்சர்னு ஒரு சொன்னால் ஜஸ்ட் வந்து நீங்கள் ஜாப்ஸ் அவங்க ஷோ பண்ணுவாங்க, அந்த ஜாப்ஸுக்கு நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு மணி மேக் பண்ணுறது. ஸோ அந்த கான்செப்ட் உள்ளது. இங்கே எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, ட்ரேடிங் இல்லை, எம்எல்எம் இல்லை, 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப் தானே. ஓகே, இதில் வந்து டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வேர்ல்டு வைடாக மெம்பர்ஸ் இருக்காமல் அந்த மெம்பர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணணும். எப்படி அந்த ஜாப்ஸ் வரும், அவங்களோட ஏர்னிங்ஸில் ப்ரூஃப் இருக்குது. அதே மாதிரி சர்வே கம்ப்ளீட் பண்ணுற கைடு இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ரைவேட் லைசன் உள்ள இந்த பிஎல்ஆர் ஆர்டிக்கல் இதை பர்ச்சேஸ் பண்ணுற கைடு இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளாஸ் வந்து நீங்கள் 5 இயர்ஸுக்கு மேலே பிஸ்னஸில் இருக்கோம். பிகினர் ஃப்ரெண்ட்லி டீச்சிங். டே 1லேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். பார்ட் டைம், ஃபுல் டைம், ஃப்ளெக்சிபிலிட்டி. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்குங்க. அடுத்தது வந்து
ஏர்ன் வித்தவுட் பொஸ் ஆஃப் ப்ரெஷர், எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு பொஸ்ஸாக. அடுத்து வந்து க்ளீன் அண்ட் ப்ரூவன் மெத்தட் எல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணால் ஒர்க் கிடைக்கும், ஏர்ன் பண்ணாமங்கிற எந்த ஒரு டவுட்டும் தேவையில்லை. சோஷியல் மீடியாஸ் இருக்குது, ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு மினிமம் 30,000 ஏர்ன் பண்ண வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். இது 1 மாதம் 2 மாதம் இல்லை, ஃபுல் கைடன்ஸும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொவைட் பண்ணுவோம். ஃப்ரீடமாக படிச்சுக்கொள்ளுங்க. ஓகே, 1 மாதம் நான் கிளாஸ்னால் 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணால் இல்லை ஒர்க் பண்ண பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய கான்செப்ட் வருமா? அப்படி இல்லை, அதை நீங்கள் சரியாக உணர்ந்து கொள்ளுங்க. அது மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுமே 12 டைப் ஆஃப் ஒர்க்கிங் வீடியோ குரூப்பில் உங்களை ஆட் பண்ணுவோம். 12 வெப்சைட்டும் 12 வெரைட்டி நாங்கள் சொன்னதில் இருக்கும். ஸோ அங்கேருந்து நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமா? அதே மாதிரி PDF லைவ் கிளாஸஸ் மார்னிங் ஈவினிங் 2 லைவ் கிளாஸஸ் நடக்கும். அது சம்மந்தமான ஆக்சஸும் தந்துடுவோம். மெயின் குரூப்பில் ஆட் பண்ணுவோம் அவங்கள. ஓகே, ரைட். ஸோ அதே மாதிரி இந்த டெலிகிராம் ஆக்சஸை வந்து நீங்கள் கூகுளில் வந்து வெல்ஃபிகர் அகாடமி சர்ச் பண்ணி எங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வரும். இந்த லிங்க்ஸில் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குமா லிங்க், டெலிகிராம் வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்கும், வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் யூடியூப் பயோலையும் இதில் கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராமை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். அதே மாதிரி டிக்டாக் பயோலையும் கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ கூகுளில் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ்கள் ஷோ ஆகும். வீடியோஸில் யூசர்கிட்ட என்கேஜ் ஆகின வீடியோஸ்கள் ஷோ ஆகும். ஷார்ட் வீடியோஸில் 3 மினிட்டுக்குள்ளே நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸ் ஷோ ஆகும். அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். இது ஒரு வகையில் விரும்பி பண்ணிட்டு நீங்களும் ஆன்லைனில் ஃப்ரீயாக எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் மணி மேக் பண்ணலாம். கட்டாயமாக வெல்ஃபிகர் அகாடமி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் கண்டெக்ட் ஷேர் பண்ணுறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, ரைட். இதுக்கு முதல் நான் இப்போ இதை கிரியேட் பண்ண போகிறேன், எதை யூஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் என்னென்ன வகையில் முதல் நம்ம பேஜை கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். அதுக்கு முதல் நான் அமேசான் KDPயை பேஸாக வச்சு தான் இதில் செட்டப் எல்லாம் செய்கிறேன். இதே செட்டப் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஹெட்சிக்கும் யூஸ் பண்ணுற, அதை நீங்கள் இது பண்ணி படிச்சுக்கொள்ளுங்க. ஓகே, என்ன இப்போ ஸ்ரீலங்காவுக்கு ஒர்க் ஆகாதால என்ன செய்யலாது. ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம்னா செட்டப் ஒன்றுமில்லை, நீங்கள் ப்ரொஃபைல் வந்துட்டு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு செல்லர் அக்கௌண்ட்டாக ஓகே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஹெட்சிக்கு வந்துட்டு ஓகே ஹெட்சியில் நல்லா லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா ஓகே செல் பண்ணக்கூடியாக்கள் நல்ல லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா இங்கே வந்து செல் ஹேண்ட்புக் செல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், செல்லர். ஸோ நான் லொகின் பண்ணதாலே இப்படி இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் செல்லர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் இந்த சொப் கன்செப்ட் ஒன்று இருக்கும். இதில் வந்து நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இதில் லாங்குவேஜ், உங்களோட கண்ட்ரி என்ன, அதே மாதிரி உங்களோட கரன்சி என்ன. ஸோ இதில் இந்தியான்னு சொன்னால் இந்தியாவை செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கரன்சி என்ன கரன்சியில் உங்களோட இது வேணும் அதையும் செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட சோப்புக்கு நேம் ஒன்று கொடுங்க. ஓகே, நேமை கொடுத்துட்டு அடுத்தது வந்து இதில் எப்படி மணி இது பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து இது பண்ணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இண்டிவிஜுவலாக இதாண்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயிலை இதில் ஸ்ரீலங்கா இருந்தால் அந்த ஸ்ரீலங்காவில் இந்தியா கொடுத்து மற்ற டீட்டெயிலை கொடுத்தீங்கன்னா அடுத்தது வந்து உங்களோட பில்லிங் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. அதே மாதிரி செக்யூரிட்டிஸில் செட்டப் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராடக்ட்டை அப்லோட் பண்ணுறது தான். ஓகே, ரைட். அமேசான் KDPன்னு ஒரு சொல்லி கான்செப்ட் இருக்குது. ஸோ அமேசான் KDPயில் வந்து நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகே, ரைட். இப்போ வந்து நீங்கள் அமேசான் KDPயில் வந்து இதில் புக் செல்ஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்துட்டு ஃபார்மட் யுவர் புக்ஸ் அப்படி கான்செப்ட் இருக்குது. இதில் வந்து பாருங்கள், இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து புக்கோட டைமென்ஷன் அதைத்தான் இதை கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நாங்கள் எந்த ரேஷியோவில் புக்கை இது பண்ண போகிறோம். இதில் வந்து ப்ளீடுன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதாவது இந்த அவங்க இது பேப்பர் புக்காக தாங்க, அதாவது பிரிண்ட் பண்ணி தான், கலரிங் புக் வந்து பிரிண்ட் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. அதனால் இதில் இந்த ப்ளீடிங் ஆப்ஷன் பாருங்களா, இந்த 2 இமேஜையும் இதில் ப்ளீடிங் இருக்குது, நோ ப்ளீடிங்னு ஒரு சொல்லி இருக்குது. ஸோ அந்த கான்செப்டை தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து என்னென்னா பேஜஸை என்ன ரேஷியோவில் இது பண்ண போகிறோம்ங்கிறத ஃபஸ்ட்டுக்கு செக்அப் பண்ணுவோமா. ஓகே, ரைட். ஸோ இதில் சைஸ் ஓகே, நான் வந்து இந்த சைஸ் 8 இதில் வந்து நோ ப்ளீட் தான் நான் எடுக்க போகிறேன். பேஜ் வித் ப்ளீட் வித்தவுட் ப்ளீடுன்னு சொல்லி இருக்குது. ஸோ நான் வந்து வித்தவுட் ப்ளீடில் எடுக்கிறேன். ஓகே, அப்புறம் நீங்கள் வித் ப்ளீட்லேயும் எடுக்கலாம். ஓகே, வித் ப்ளீடில் எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் சில செட்டப் வந்து இது பண்ண தேவையில்லை. நான் வந்து வித்தவுட் ப்ளீட்லேருந்து இதை உங்களுக்கு இது பண்ணுறேன். ஓகே, கைட் பண்ணுறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் அமேசானில் KDP அப்லோட் பண்ணுற கைடை நான் இந்த வீடியோவில் சொல்லலை. நீங்கள் ஒரு பேஜை எப்படி க்ரியேட் பண்ணுற, அதாவது கலரிங் பேஜை எப்படி க்ரியேட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸில் தான் சொல்ல போகிறேன். அதனால் இதை டீப்பாக நீங்கள் விளங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஃபியூச்சர் நீங்கள் வேறு வீடியோஸ் ரெஃபரன்ஸ் இருக்குன்னா தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம ஃபியூச்சரில் இந்த கோர்ஸை லான்ச் பண்ண போகிறோம், அது சம்மந்தம் நம்ம இது பண்ணுவோம். ஓகே, ரைட். அப்போ இந்த ரேஷியோவில் தான் நாங்கள் எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் கென்வாக்கு வந்துட்டு இதில் கிரியேட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கிரியேட் ஆப்ஷனில் கஸ்டம் சைஸில் இதில் வந்து பிக்சலில் வராது, இன்ச்சஸ்லாம் வரும். ஓகே, இன்ச்சஸில் வந்து நீங்கள் பாருங்கள், நாங்கள் என்ன பண்ணுவோம் 8.625 இந்த 8.625 11.25 8.625 11.25 இது ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணதால் இங்கே சைஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை டைப் பண்ணணுமா 8.256
11.25. ஓகே, இங்கே வந்து 11.25. ஓகே, கொடுத்துட்டு நீங்கள் கிரியேட் நியூ டிசைன் கொடுத்துருங்க. ஸோ இந்த பேஜுக்கு வரும். இந்த பேஜில் வச்சு தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முதல் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரூலர் ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். ஓகே, இல்லைன்னு ஒரு சொன்னால் நீங்கள் ஃபைலில் போயிட்டு செட்டிங் போயிட்டு இதில் ஷோ ரூலர் அண்ட் கைட்ங்கிறத கிளிக் பண்ணுங்களா. கண்ட்ரோலோட ஆரை கிளிக் பண்ணிங்கனாலும் இந்த ஆப்ஷன் வந்துடுமா. ஸோ இதை கிளிக் பண்ணி இந்த ரூலர் ஆப்ஷனை கொண்டு வருங்க. கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம இதில் வருவோம். ஓகே, இதில் வந்துட்டு நாங்கள் எத்தனை பேஜஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம்னு பார்ப்போம். 24லேருந்து 150. ஸோ நான் ஃபேஸுக்கு இப்போ நம்ம ஒரு 30 கிரியேட் பண்ணணும் வைங்களேன். 150க்குள்ளே நீங்கள் ஃபேஸுக்கு 60 கிரியேட் பண்ணுற நல்லது. சரி, ஓகே, நம்ம வந்து ஒரு 30 பேஜ் கிரியேட் பண்ணணும் வைங்களேன். கிரியேட் பண்ணுறனோடு சொன்னால் வித்தவுட் ப்ளீடில் வந்து 0.375. ஓகே, 0.375 தான் மார்ஜின் இருக்கணும். ஸோ நம்ம மார்ஜின் வித் ப்ளீட் தானே எடுத்தோம். நம்ம வித் ப்ளீடுன்னு சொன்னால் இந்த வித் ப்ளீடுக்கு இத்தனை பேஜ் 0.375. ஸோ நான் இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி 3 மேலே பாருங்களா, 0.375 0.375. ஓகே, ரைட். ஸோ இதை வந்து இன்னும் ஜூம் பண்ணுவோம். ஓகே, ஓகே, ரைட். ஸோ இந்த ஆப்ஷன் 375ல வரணுமா. ஓகே, ரைட். இதுக்குள்ளே தான் உங்களை கிரியேஷன் வரணும். ஓகே, ரைட். ஓகே, பேஜ் ஓகே. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க சொன்னால், எலிமெண்ட்ஸில் வந்துட்டு இதில் இந்த ஸ்கொயர்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணிவிட்டு இதை என்ன செய்யுங்கன்னா இதோட செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு இதில் ஒரு சரியாக செட் பண்ணணுமா. ஓகே, இதில் செட் பண்ணுங்கள். இதில் காப்பி எடுத்துகிட்டு இதை ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிவிட்டு இதில் செட் பண்ணுங்கள். ஓகே, இதில் காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதையும் நம்ம செட்டப் பண்ணிடுவோம். செட்டப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓகே தானே. ஓகே, ரைட். இப்போ இது எல்லாத்தையும் மார்க் பண்ணி கொடுங்க. ஓகே, அதாவது இவங்களோட டேர்ம்ஸ் என்னன்னு சொன்னால், இதெல்லாம் பிரிண்ட் பண்ணுற புக் தானே. ஸோ இதெல்லாம் டீல் பண்ணிடுது. ஸோ இந்த இதுக்குள்ளே தான் உங்களோட க்ரியேஷன் வந்து இதுக்குலாம் வரும். ஏன்னா நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது இந்த சைட்லாம் வந்து உங்களுக்கு ஒரு எட்ஜ் ஆயிரும். அதாவது எல்லாத்தையுமே சரியாக பார்ப்பாங்களா. ரைட். இப்போ வந்து நம்ம ஒரு எனிமல் ரிலேட்டடான ஒரு க்ரியேஷன் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இது எனிமல்ஸ் ரிலேட்டடான புக்குன்னு சொன்னால் நீங்கள் அதை தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்களா. ஓகே, ChatGPT யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நம்ம வந்து க்ரியேஷனை மட்டும் பார்ப்போம். இப்போ இதை நம்ம உங்களுக்கு கலரிங் புக்குன்னு சொல்ல போகக்குள்ள தெரியும். எப்படின்னா இமேஜில் அவுட்லைன் தான் வரும். அதை நம்ம கலர் பண்ணுற மாதிரி, பிள்ளைகளுக்கு கலர் பண்ணுற மாதிரி கொடுப்போம். ஸோ அந்த வகையில் இப்போ நான் வந்து ஒரு இது எடுக்கிறேன்னா, ஓகே, எனிமல்ஸ் அதில் பேபிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நீங்கள் கொடுக்கலாம். ஏதோ ஒரு கிட்டன். ஓகே, ஸோ நான் இணையறேன் கிட்டன் ஹெடிங்க கிட்டனுக்கு. அதுக்கப்புறம் ஸோ நம்ம இதில் வந்து பொதுவாக இந்த பேலூர் அப்படிங்கிற ஃபோனை தான் யூஸ் பண்ணோம். இதை கேபிட்டலில் கொடுக்கணுமா, கேபிட்டல் அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, கிட்டன்.
ஸோ இப்போ வந்து நம்ம கிட்ட இதை எடுக்க போகிறோம் படம். அது எப்படின்னு ஒரு சொல்லுவோம். முதலாவது மெஜிக் மீடியான்னு இருக்குது. நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா மெஜிக் மீடியா. இதில் வந்து கிராஃபிக்ஸ், முதலாவது ஆப்ஷன் கிராஃபிக்ஸுக்கு வந்துட்டு இந்த ஸ்டைலில் வந்து நீங்கள் மோனோலைன் கொடுத்துட்டு அவுட்லைனர் லைன் 4 கிட்டு. ஓகே ரைட். ஜெனரேட் ஆகுது. 4 ரிசல்ட்ஸ் உங்களுக்கு இதில் தரும். அந்த ஃப்ரீக்கு சில ஆப்ஷன் தான், பட் பெய்டு கொஞ்சம் கூடும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அழகாக இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி செட்டப் பண்ணிக்கொள்ளுங்களா. இது இந்த கோனரை பிடிச்சி நீங்கள் இது பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு சரியாக வருமா. ரைட். இப்போ இதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஓகே, ஓகே. நீங்கள் ஹெட்டிங்கை வந்தால் கொஞ்சம் மேலே எடுத்து வைங்க. இதை இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கொள்ளணும். இந்த இதுக்குள்ளேயே வந்துடணுமா. ரைட். ஓகே, சரியா. முதலாவது நீங்கள் இந்த ட்ராவிங்கை, அதாவது இந்த கலரிங் பேஜ் எடுக்கிறதுக்காக முதலாவது நீங்கள் மெஜிக் மீடியாவில் வந்துட்டு இதில் ஸ்டைலை வந்து நீங்கள் மோனோலைன் கொடுத்துட்டு இதில் வந்து அவுட்லைன் 4 கிட்டு, அல்லது பப்பிக்கு வேணும்னு சொன்னால் அவுட்லைன் 4 பப்பி. ஓகேயா. ரைட். ஜெனரேட் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் எத்தனை பேஜ், முதலாவது செட்டப் இது தானே. ஓகே ரைட். பப்பி வந்துடும். இப்போ இதில் வந்து நீங்கள் பாருங்கள். ஓகே, பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கணுமா இந்த வரைக்கும் பப்பி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோ. ஒரு வேளை இதை மாதிரி இப்போ முதலாவது வந்துருக்கு தானே, இப்போ இதெல்லாம் வந்து கலரிங்காக இருக்குது தானே. ஸோ இதை மாதிரி வேண்டாம், இதில் கிளிக் பண்ணிவிட்டு ரீஜெனரேட் லைக் திஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இதை மாதிரி ரீஜெனரேட் பண்ணும். விளங்குதா உங்களுக்கு. அப்படி இல்லை நீங்கள் மொத்தமாகவே இதை திரும்ப இது பண்ணணும்னா நீங்கள் 4 ரிசல்ட்ஸும் வித்தியாசமாக வரணும்னு சொன்னால் ஜெனரேட் கிராஃபிக்ஸ் கொடுத்தீங்கன்னா வேறு கான்செப்டில் வரும். இப்போ வந்து நாங்கள் 30 பேஜ் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே ரைட். 30 பேஜோ 60 பேஜோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் இதெல்லாம் செட்டப் பண்ண பிறகு இதில் டூப்ளிகேட் கொடுங்க. 1. இப்போ நீங்கள் 30 கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா 2 3 4 5 10 கொடுக்கல, நான் 5 கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இதை டோட்டலாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் டோல் கொடுங்க. டோட்டல் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கொப்பி கொடுத்தீங்கன்னா 10 15 20 25 30. ஓகே சரியா. 30 பேஜ் வந்துடும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா விளங்கும் 36 வந்துருக்கு. ஓகே, அப்போ நீங்கள் கிளிக் பண்ணால் இங்கே 36 பேஜ் வந்திருக்கு. ஸோ 36 பேஜை நான் எப்படி கஸ்டமைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள். இது ஃபர்ஸ்ட் பேஜ். செகண்ட் பேஜில் எனக்கு வந்து பப்பி வரணும்னு சொன்னால் பப்பி. ஓகே, இன்னும் நீங்கள் எதை கஸ்டமைஸ் பண்ணலாமா. ஓகே, இது கிரியேஷன் வந்து உங்களோட சைட். ஸோ கென்வா தானே யூஸ் பண்ணணும், வேறு டூல்ஸ் யூஸ் பண்ணால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து நமக்கு ஃப்ரீயாகவும் ஈஸியாகவும் இருக்கிறதால நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து நீங்கள் ஏஐ ஜெனரேட் தானே போடுறீங்க, ஏஐ ஜெனரேட் எக்ஸப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் தாராளமாக எக்ஸப்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. நீங்கள் தாராளமாக க்ரியேட் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு காட்டின இந்த கிரியேஷன் தான் ஒன்றுக்கு எடுத்தது தான் இவங்க. ஓகே, ஒரு புக்குக்கு எடுத்ததா. இப்படி வந்து நீங்கள் நிறைய புக்குகள் செட்டப் பண்ணலாம். ஓகே ரைட். ஓகே, ஒரு வழி நீங்கள் இப்படி யூஸ் பண்ணலாம். இன்னொரு வழி என்னென்னா இமேஜஸ்லேயே நீங்கள் டைரெக்டாக போயிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கிரியேட் பப்பி 4 கலரிங் பேஜ். ஓகேயா, இதே கொடுத்துட்டிங்கன்னா சரி. நீங்கள் ஸ்டைலெலாம் கொடுக்க தேவையில்லை. கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து கிரியேஷன் ஆகும். அதை நீங்கள் கட் பண்ண இந்த மெஜிக் மீடியாவில் டைரெக்டாகவே இமேஜில் போயிட்டு கிரியேட் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதில் போயிட்டு ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்மைல் பப்பி வேணுமா, ஸ்டாண்ட் பப்பி வேணுமா, இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கேயே உங்களுக்கு அதை க்ரியேட் பண்ணி தந்துடும். ஓகேயா. அப்போ இதை நீங்கள் செட்டப் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா நீங்கள் எடிட் பண்ணிட்டு போகலாமா. ஓகேயா ரைட்டா. சரி, முதலாவது மெத்தட். ரெண்டாவது மெத்தட் எப்படின்னா எலிமெண்ட்ஸுக்கு போயிட்டு இதில் வந்து நீங்கள் பப்பின்னு டைப் பண்ணுங்கள். பப்பின்னு டைப் பண்ணிங்கன்னா ஓகே, இங்கே வந்து கிராஃபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கிராஃபிக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து நிறைய இமேஜஸ் வரும். இதில் வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் எதிர்பார்க்குற இமேஜ் வரும். அப்படி இல்லைன்னா இது எல்லாமே அப்படி தான் வரணும்னா அவுட்லைன் பப்பி அவுட்லைன் சர்ச் பண்ணிங்கன்னா சரி, பப்பி அவுட்லைன் மட்டும் இங்கே வரும். அதை இது பண்ணலாம். அல்லது 4 கலரிங் பேஜஸ். ஓகே ரைட். இந்த கலரிங் பேஜஸுக்கு ஏற்ற மாதிரி பப்பி வேணும்னா ஸோ அதுவும் இங்கே தரும். ஸோ அதையும் நீங்கள் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, உங்களுக்கு விளங்குதா எப்படி இதை செட்டப் பண்ணுறேன்னு. இது ஒரு வழி. அடுத்தது வந்து இன்னொன்று வந்து நீங்கள் இல்லை இதையும் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா பப்பின்னு சர்ச் பண்ணிவிட்டு இதில் இப்போ இந்த பப்பி வருதுன்னா ஓகே இதை டிலீட் பண்ணிடுங்க. ஸோ இந்த பேஜில் வந்துடுங்க. இந்த பேஜில் ஓகே ரைட். ஸோ இதில் வந்து கலர்ஸை மட்டும் இதில் கிளிக் பண்ணிவிட்டு இது ஒயிட். ஓகே, இதை வந்து பிளாக்.
ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டீங்கன்னா சரி. ஓகேயா, கலர் பண்ணக்கூடிய மாதிரி ஆப்ஷன் ஒன்று வரும். ஓகே, இது எல்லாத்துக்கும் சூட்டபிள் ஆகாது, எதுக்கு சூட்டபிள் ஆகுதுன்னு பார்த்து அதை நீங்கள் செட்டப் பண்ணி கொள்ளுங்கள். அப்படி இதிலிருந்து நீங்கள் எடுக்கலாம். ஓகே, அப்படியும் இல்லைன்னு சொன்னால் ஓகே, உங்களுக்கு மிதட்டு விளங்கிட்டு தானே. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் ஹோமுக்கு போயிடுங்க. இதில் டெம்ப்ளெட்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஓகே, டெம்ப்ளெட்ஸில் இதில் எது உங்களுக்கு ஈஸியோ அதை இது பண்ணுங்கள். ஓகே, பப்பி கலரிங் பேஜ் டைப் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸ் வரும். ஓகே, இதிலிருந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, ரைட். பப்பி அனிமல்ஸ். ஓகே, அனிமல்ஸ் ஓகே, இந்த இருக்குது. ஸோ இந்த அனிமலில் நீங்கள் இதில் எந்த பேஜில் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒவ்வொன்று இருக்கும். ஸோ இது உங்களுக்கு எந்த பேஜில் பப்பி இருக்குதோ அந்த பப்பியை எடுத்துக்கொள்ளலாம். இதிலேருந்து நீங்கள் ஒரு இப்போ இந்த கலரிங் புக்கே நீங்கள் பேஸாக வச்சு க்ரியேட் பண்ணலாம். இது அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டுலாம் கொடுக்குறல. ஓகே, இதை பேஸாக வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஒன்ஸ் உங்களோட க்ரியேஷன் வந்து ஓகே டன்னு சொன்னால் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் இதை. ஓகே, ஷேர் கொடுத்து டவுன்லோட் கொடுத்து நீங்கள் இதில் பிடிஎஃப் பிரிண்ட்டை கொடுத்துட்டு இது ஃப்ளட்டன் பிடிஎஃப். என்னென்னா சிலது வந்து அட்வான்ஸ். நீங்கள் பாருங்கள், நம்மளோட கிளாஸில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஓகே, இவர் ஹையர் லெவலில் ரீச் பண்ணியிருக்கிறார். இவர் வந்து ஒரு சர்வே வந்து $3 கம்ப்ளீட் பண்ணுங்க ஒரு நாளைக்கு. அதே மாதிரி இதில் பாருங்கள், இந்த இந்தியா துபாய் கட்டார் மெம்பர்ஸ் $8 ஏர்ன் பண்ணதுக்கு $2 போனஸ், $9 ஏர்ன் பண்ணதுக்கு $2 போனஸ், $20 ஏர்ன் பண்ணதுக்கு $1 கொடுத்துட்டு இருந்தால் $2. இப்போ வந்து $10 ஏர்ன் பண்ணதுக்கு போனஸ், $14 ஏர்ன் பண்ணதுக்கு போனஸ். பாருங்கள், $77 ஏர்ன் பண்ணவருக்கு $11 போனஸ். இவர் வந்து 2வது வித்ரோவில் 6000, இவர் ஃபெஸ்ட் வித்ரோவில் எடுத்திருக்கிறாரு. இவர் வந்து 17வது வித்ரோவில் எடுத்திருக்கிறாரு. இவர் வந்து $82 ஏர்ன் பண்ணிருக்கிறாரு. இப்படி வந்து நிறைய ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி இதில் ஏர்ன் பண்ணுறாங்க. ஒரு சோர்ஸ் ஒன்று உருவாக்குறாங்க. அதை நீங்கள் இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு வெப்சைட்டில் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணீங்க, சர்வே கம்ப்ளீட் பண்ணீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணுறீங்க, ஒரு ஏர்னிங் மெதட் ஒன்றைக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் சும்மா போய் கிளிக் அதில் ஒரு மாதத்தில் நீங்கள் தாராளமாக $5 மேலே ஏர்ன் பண்ணலாம். சும்மா ஒரு நாலேஜ் உங்களுக்கு தேவையில்லை. சும்மா நீங்கள் அந்த டைமுக்கு 2 ஹவருக்கு ஒரு தடவை சும்மா போய் கிளிக் பண்ணிட்டு வர ஒரு வெப்சைட்டில் நீங்கள் வேறு எதுவுமே அப்படியே உங்களால் $5 ஏர்ன் பண்ணிடலாம் மாதம். அப்போ இப்படி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி எடுக்கிற மணி நான் பின் பண்ணி வச்சுக்க பாருங்கள். ஒவ்வொரு ஆளும் ஏர்ன் பண்ணுறதை என்ன செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து டிவி வாங்கியிருக்கிறாரு, 67,000 பெருமதியானது. இவர் வந்து 1,35,000 மணி ஏர்ன் பண்ணிருக்கார் டோட்டலாக. அதே மாதிரி இவர் வந்து ஓகே, இவர் வந்து ஏர்னிங்ஸ் 1,68,000 ஏர்ன் பண்ணிருக்கிறார். அதை எப்படி யூஸ் பண்ண, இப்படி ஒவ்வொரு ஆளும் தன் ஏர்ன் பண்ணுறதை நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணுங்க பிரச்சனை. அதுலேருந்து ஒரு பாட்டை வந்து இப்படியான விஷயங்களுக்கு நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்கள். ஷூராக உங்களுக்கு வந்து இதில் நல்ல ரேங்க் கொண்டு கிடைக்கும். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் கென்வாங்கிற மெயினை வச்சு நாங்கள் நிறைய விஷயங்கள் இது பண்ணலாம். ஸோ ஃப்ளட்டன் பிடிஎஃப் கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுங்க. இதை வந்து நம்ம ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோமா, இந்த மெனு ஸ்கிரிப்ட்ண்டு. ஸோ மெனு ஸ்கிரிப்ட் வேறு. அதே மாதிரி இதுக்கு கவர் பேஜ் இது பண்ணணும். ஸோ கவர் பேஜுக்கு அமேசானில் வந்து நீங்கள் இதில் அமேசான் கவர் கால்குலேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த கவர் கால்குலேட்டருக்கு வந்துட்டு உங்களோட பைடிங் வந்து பேப்பர் பேக்கா, அதே மாதிரி இன்டீரியர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட், அது பேப்பர் டைப் வந்து ஒயிட் பேப்பர். அதே மாதிரி ரீடிங் டைரக்ஷன் லெஃப்ட் டு ரைட்லேருந்து நம்ம ரீட் பண்ணுறது சில அரபிக்கெலாம் இங்கிலேருந்து வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மெஷர்மெண்ட் வந்து இன்ச்சஸ், சைஸ் வந்து நாங்கள் என்ன எடுத்தோம் லைக் 8.5 11:2. ஸோ இதில் வந்து எத்தனை பேஜ், 30 பேஜ் இப்படி கொடுத்ததுமே உங்களுக்கு வந்து இது டைமென்ஷன் கல்குலேட் பண்ணுறது வந்துடும். ஸோ இதை நீங்கள் பேஸாக வச்சு இந்த டைமென்ஷனில் நீங்கள் க்ரியேட் பண்ணி இந்த டைமென்ஷன் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னால் கவர் பேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். கவர் பேஜும் உங்களுக்கு வந்து நீங்கள் கென்வாவில் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், அதை வச்சு க்ரியேட் பண்ணி கொடுங்க. ஸோ கவர் பேஜை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த செட்டப்பே இருக்குது. ஸோ படிக்கிறாங்களுக்கு தெரியும், தெரிஞ்சாங்களுக்கு தெரியும். ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் சரியாக யூஸ் பண்ணினீங்கன்னா சரி, சரியாக ஸ்டார்ட் பண்ணாலும் சரி. இதை வந்து நான் திரும்ப சொல்கிறேன், நான் கலரிங் பேஜ்னு சொல்லி ஒரு வீடியோ என்னோட யூடியூப் சேனலில் நான் போட்டிருக்கிறேன்னு பாருங்கள். கிட்ஸ் கலரிங் புக் கிரியேட் செய்துட்டு ஆன்லைனில் படம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள்னு சொல்லி இதில் நிறைய வழிகளில் மணி மேக் பண்ணக்கூடிய கான்செப்டை போட்டுருக்கேன். அதை நீங்கள் தாராளமாக அந்த எல்லா ஆப்ஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, கிரியேஷன் ஒன் டைம் தான் பண்ணுறேன், நீங்கள் அதை வச்சு எல்லா வகையிலையும் மணி மேக் பண்ணலாமா. ஓகே, கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் கனெக்ட் ஷேர் பண்ணுறேன். நிறைய டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய ப்ரூஃப்ஸ்கள் நீங்கள் ஷேர் பண்ணிக்க லவ் ப்ரூஃப்ஸ், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பிடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணி அந்த எக்ஸஸை எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் ஆன்லைனில் லைஃப் லாங் ஒரு சரியான ஒரு மணி மேக்கிங் சோர்ஸ் ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயமாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. ஓகே, ஸோ மோர் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மோர் டீட்டெயில் பண்ணுறேன். தேங்க்யூ.